நானும் 2 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. ஆனால் திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா கூட ₹1 சேவிங்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட இருக்கிற வண்டியை வச்சுட்டு ரேபிட்டோ ஓட்ட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஆர்டரே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ₹200 கிடச்சிது. நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ குடிக்கலான்னு போயாச்சு. சூப்பரான ஷாப்பில் ஒரு சூப்பரான டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆர்டரும் வந்துடுச்சு. பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஹெல்மெட் போட சொல்லிவிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு போய் அவரோட லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டோம். 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஆர்டரும் வந்தது. அவர் அந்த கடையாண்டை மட்டும் நிறுத்துங்கன்னு சொன்னார். நான் பேக்கரி நினச்சேன். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக்கு போயிட்டார். காலங்காத்தால் திறந்து வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட ₹10 தர யோசிக்கிறவங்க தான் அங்கே யோசிக்காமல் ₹10 தராங்க. அதுக்கப்புறம் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ராப் வந்தது. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் இப்போ 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஜாபுக்கு போகணும், டைம் ஆகிடுன்றதுனால இங்கேருந்து கிளம்புனான்னு வீட்டுக்கே கிளம்பிட்டேன். கரெக்டாக வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் மீன் வாங்கலான்னு போயாச்சு. இங்கே மீனும் அதிகமாக இருக்குது, ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதை விட ஈயும் அதிகமாக இருக்குது. சரி, பக்கத்து கடையில் கம்மியாக இருந்தது ரேட்டும். அதனால் அங்கேயே வாங்கிட்டேன். கட் பண்ணி வாங்கிட்டேன். இதோட விலை 200 ஆச்சு. வேகமாக வீட்டுக்கு போய்ட்டு வண்டியை சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். என்னோடய வீட்டில் இருந்து வேலைக்கு 25 கிலோமீட்டர் தூரம். அந்த இடையில் வர ஆர்டரை அப்படியே ஓட்டிக்கிட்டே நான் வேலைக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் அதிகனால வேலையை முடிச்சுட்டு கிளம்ப 8 மணி ஆகிடுச்சு. மறுபடியும் பைக் டாக்ஸி ஆன் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய வீட்டுக்கு போகிற ரூட்டு பக்கமாகவே இன்னொரு ஆர்டர் வந்தது. அதை பார்த்துட்டு வீட்டில் ஏரியல் பவுடர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கையில் இருந்த காசை லாக்கரில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. ஃபைனலி நமக்கு இன்றைக்கி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ₹954. கிட்டத்தட்ட ₹1000 கிடச்சிருக்கு. எல்லா செலவும் போக ₹500 நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.